Hello students, welcome back to our channel Smart Stitch Fashion. இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்ல சூப்பரான ஒரு பிசினஸ் ஐடியா தான் உங்களுக்கு கொடுக்க போறேன். இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை போஸ் மேக் பண்ணி நம்ம எப்படி சேல்ஸ் பண்றது, அதோட ப்ராஃபிட் நமக்கு எந்த அளவுக்கு கிடைக்கும் அதை பத்தி தான் உங்களோட ஷேர் பண்ணேன். ஸோ யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. நீங்கள் கூட ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை நம்பி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு கஸ்டமர்ஸ் கிடச்சிட்டாங்கன்னா மட்டும் போதும், கண்டிப்பாக ப்ராஃபிட் தான் கிடைக்கும். இதில் நமக்கு தேவையானது உங்களுக்கு இதை மேக் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ், ஐடியா அண்ட் கஸ்டமர் மட்டும் உங்களுக்கு ரெகுலராக கிடச்சிட்டாங்கன்னா உங்களை நீங்கள் மேக் பண்ணுறது வெளியே போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதில் லாஸே ஆக மாட்டீங்க. இதை எப்படி மேக் பண்ணோம் அப்படின்னு தான் சொல்லித்தரப்போகிறேன். இது நம்ம பிஸ்னஸாகவும் எடுத்து பண்ணலாம், நமக்கு தேவையானது கூட நம்ம பண்ணலாம். நமக்கு கூட கலராக மேட்சஸாக நம்மளோட ட்ரெஸ்க்கு தேவையானதை பண்ணலாம். நமக்கு ஸ்டிச்சஸ் பண்ணிவிட்டு மீதமாக இருக்கக்கூடிய கிளாத்தில் கூட நம்ம பண்ணிக்கலாம். இல்லை இதை நீங்கள் பிஸ்னஸாக பண்ணிங்கன்னா நல்ல குவாலிட்டியான சாட்டின் கிளாத் ஃபேப்ரிக் பர்ச்சேஸ் பண்ணி அதில் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி 4 inches நீளம் அகலம் இருக்கக்கூடிய சதுரமான பீசஸ் 2 எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி 4 inches விட்த் இருக்கக்கூடிய டயாமீட்டர் இருக்கக்கூடிய 2 சர்க்கிள் எடுத்துருக்கேன். சர்க்கிளோட இன்ச்சஸும் 4 inches, இந்த ஸ்கொயரோட இன்ச்சஸும் 4 inches இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டேன். அதோட எட்ஜஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி நான் மிஷினில் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டேன். மிஷின் இல்லை அப்படிங்கிறவங்க ரன்னிங் ஸ்டிச் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம மிஷினே யூஸ் பண்ணாமல் சாட்டின் ரிப்பனை கூட யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அதையும் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன், அடுத்த வீடியோவாக கொடுக்குறேன். இப்போது நீங்கள் இந்த ரா எட்ஜஸை இப்படி கட் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த ஸ்கொயர் பீஸில் எப்படி நம்ம 4 பக்கமும் கட் பண்ணணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும், இந்த சர்க்கிள்லேயும் கொஞ்சம் இடம் நம்ம ஸ்டிச் பண்ணாமல் விட்டுருக்குறோம். அந்த ஸ்கொயர்லேயுமே கொஞ்சம் இடத்த நம்ம விட்டுருக்கணும். எதுக்காகனா இந்த மாதிரி டேன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஃப்ரீ ஸ்பேசஸ் நீங்கள் விட்டுக்கோங்க. அதை லாஸ்ட்டாக மிஷினில் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம், இல்லை ஹேண்ட் ஸ்டிச் ரன்னிங் ஸ்டிச் பண்ணி கூட க்ளோஸ் பண்ணலாம். இந்த மாதிரி டேன் பண்ணிவிட்டு எல்லா எட்ஜையும் நல்லா இழுத்து எடுத்துக்கோங்க. ஒன்றுமே உள்ள மாதிரி இருக்கக்கூடாது. அதை நல்லா பார்த்து செக் பண்ணிவிட்டு எடுத்ததுக்கு அப்புறமா இந்த ஸ்கொயர் பீசஸை நம்ம எடுக்க போகிறோம். இதுக்கு ஏதாவது பென்னு அல்லது ஏதாவது ஒரு ஷார்ப்பான பொருளை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஹேண்டாலே கொஞ்சம் ட்ரை பண்ணி எடுத்துட்டேன். ஷார்ப்பான பொருளை எடுத்துகிட்டு சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப ரா எட்ஜஸ்லாம் உள்ளே இருக்காது, ஹைடாகி இருக்காது. ஆனால் இந்த ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் நிறையா பிளேசஸ் ஹைடாகி இருக்கும். ஸோ ஹைடாகி இருக்கக்கூடிய பிளேஸை இந்த மாதிரி ஆரி நீடில் அல்லது பெரிய நீடிலோட பேக் சைடை வச்சு இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கோங்க. இல்லை பென்னு ஏதாவது ஒரு திங்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க, இல்லை சிசரோட எட்ஜ் அதை வச்சு கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா ரா எட்ஜஸையும் வெளியே எடுத்துக்கோங்க. ப்ராப்பராக இந்த மாதிரி வெளியே வர மாதிரி கவனமாக பொறுமையாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதுலேயும் நம்ம ஒரு ரன்னிங் ஸ்டிச் கொடுக்கணும், அல்லது மிஷின் வச்சு லாஸ்ட்டாக ஒரு ஸ்டிச் கொடுத்து க்ளோஸ் பண்ணால் போதும். நான் இன்றைக்கி மிஷினில் ஸ்டிச் பண்ண போகலை. நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா ரன்னிங் ஸ்டிச்லேயே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நீடில் த்ரெட் போட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நாட்டை உள்ளே கொடுத்துருங்க. வெளியே தெரியாத மாதிரி கொஞ்சம் உள்ளே தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. நீட்டாக இருக்கிறதுக்காக தான் நம்ம இதை உள்ளே தள்ளி விடுறோம். இதுக்கப்புறமா ரன்னிங் ஸ்டிச் போட்டு எடுத்து முடிச்சிட்டா போதும். நம்ம எதுக்காக இந்த ஸ்கொயர் ஷேப்பும் சர்க்கிள் ஷேப்பும் எடுக்கிறோன்னா பட்டர்ஃப்ளையோட ப்ராப்பரான ஷேப் கிடைக்கிறதுக்காக தான் நம்ம எடுக்கிறோம். நம்ம ரெண்டுமே ஸ்கொயர் ஷேப்பாக எடுத்தோன்னா டிஃப்ரெண்ட்டாக இன்னொரு ஷேப் கிடைக்கும். ரெண்டுமே ட்ரையாங்கிள் ஷேப் எடுத்தோன்னா இன்னொரு ஷேப் கிடைக்கும். ரெண்டுமே ஸ்கொயர் ஷேப் எடுத்தால் இன்னொரு ஷேப் கிடைக்கும். ரெண்டுமே சர்க்கிள் எடுத்தோன்னா இன்னொரு டிஃப்ரெண்ட்டான இது கிடைக்கும். எதுவுமே நம்ம பண்ணி பார்க்கும்போது நிறைய மாடல்ஸ் க்ரியேட் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி சர்க்கிளையும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரன்னிங் ஸ்டிச் போட்டு பொறுமையாக க்ளோஸ் பண்ணுங்கள். ஸ்கொயர் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஆனால் இந்த சர்க்கிள் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அது கர்வ்டு லைன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மெதுவாக பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா ரெண்டையும் அட்டாச் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணி அதுலேயும் ஒரு ரன்னிங் ஸ்டிச் போட்டு எடுத்துட்டோன்னா சூப்பரான பட்டர்ஃப்ளை ரெடி ஆயிரும். ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலைன்னே சொல்லலாம். பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. நம்ம 10 பீஸ் 15 பீஸ்லாம் செய்கிறோன்னா மொத்தமாக பண்ணும்போது நமக்கு ரொம்ப டைம் கம்மியாக தான் ஆகும். ஒரே ஒரு பீஸ் பண்ணும்போது நமக்கு ஃபஸ்ட் ப்ராக்டிஸ் இருக்காது. இது ப்ராக்டிஸ் ஆகி ஒரு பிஸ்னஸை நம்ம எடுத்துகிட்டு போனோன்னா கண்டிப்பாக நமக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாகவும் முடியும். ரொம்ப கிளாத்துமே நமக்கு தேவையில்லை. இதை நான் அமேசானில் சர்ச் பண்ணி பார்த்தேன். சேம் போ தான் சாட்டின் ஃபேப்ரிக்கில் பண்ணியிருக்காங்க.
ஸ்க்ரன்ச்சஸ் வந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். அந்த ஸ்க்ரன்ச்சஸ்க்கே ஒரு பீஸே 189 போட்டிருக்காங்க. இன்னுமே இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை ஷேப்லாம் வச்சு பண்ணும்போது அதை வந்து 250 280 நீங்களே வேணால் அமேசானில் போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த அளவுக்கு ரொம்பவே ஹை காஸ்ட்டாக இதுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் தேவை. 1 மீட்டர்லேயே நமக்கு நிறையா ஸ்க்ரன்ச்சஸ் வந்து மேக் பண்ணலாம், இந்த மாதிரி பட்டர்ஃப்ளைஸ் மேக் பண்ணலாம். அப்போது நம்ம இதோட ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நல்லாவே கிடைக்கும். ஆனால் ஒன்று நம்ம கஸ்டமர்ஸ் ரெகுலராக கிடைக்கணும். இதை ஆஃப்லைனில் சேல் பண்ணுறதை விட ஆன்லைனில் சேல் பண்ணால் நமக்கு கஸ்டமர்ஸ் கரெக்டாக கிடச்சிட்டாங்கன்னா நமக்கு நல்லாவே இது வந்து லாபம் கிடைக்கும். இப்போது நான் இதை எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோன்னா, இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. சர்க்கிளை வச்சு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஹாஃப் போர்ஷனில் இந்த ஸ்கொயரை வச்சு நீங்கள் வந்து ஹெட்பின் போட்டுக்கோங்க. ஹெட்பின் போட்டுட்டு கீழேருந்து மேலே அப்படியே ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு கூட நீங்கள் ரன்னிங் ஸ்டிச் பண்ணலாம். நான் எனக்கு ஸ்ட்ரைட் லைன் எதுவுமே போடல, சும்மாவே வச்சு ரன்னிங் ஸ்டிச் போட்டுட்டு அதை டைட்டாக இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி இழுத்து அதை வந்து நாட் போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 3 or 4 டைம்ஸ் அப்படியே சுற்றி எடுத்து டைட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது இப்போ பார்க்க கொஞ்சம் அலைன்மெண்ட் கரெக்டாக ஃபைனலாக நீங்கள் அதை அலைன் பண்ணி வச்சிங்கன்னா ப்ராப்பரான ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப் நமக்கு கிடைக்கும். இதை நம்ம வந்து நான் இன்றைக்கி பண்ணியிருக்கிறது ஒரு சில்க் சாரீ தான். ஸோ அந்த கிளாத்லேயே நமக்கு இந்த அளவுக்கு அவுட்புட் கிடைக்கி. இதே இதை நீங்கள் சாட்டின் கிளாத்தில் பண்ணிங்கன்னா, சாட்டின் ஃபேப்ரிக்கில் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். எல்லாமே நம்ம மேக் பண்ணுறதை பொறுத்து தான். இப்போது நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி டைட்டாக ஒரு 3 to 4 டைம்ஸ் ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு ஃபைனலாக நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணும்போதே இந்த மாதிரி அலைன் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நேரம் அலைன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நாட் போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 2 டைம்ஸ் நாட் போட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணேன்னா, இதை வந்து அலிகேட்டர் கிளிப்பில் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இது என்னோடய ஓன் யூஸ்க்காக தான் நான் கஸ்டமைஸ் பண்ணுறேன். என்னோடய அலிகேட்டர் கிளிப்பில் நான் இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதிலே ஆண்டனாவும் கொடுக்க போகிறேன். அதுக்காக ஒரு சின்ன லேஸ் எடுத்துகிட்டு எந்த மாதிரி வச்சா கரெக்டாக இருக்கும், ஃபிக்ஸ் பண்ண கரெக்டான லென்த்துக்கு போதுமா அப்படின்னு சொல்லி தேவையான அளவுக்கு எடுத்து அதை செக் பண்ணி பார்க்குறேன். செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஓகே அப்படின்னு தோணுனதுக்கப்புறமா அலிகேட்டர் கிளிப்பில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். நான் இதை உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன், வீடியோ பாருங்கள். நான் பிஸ்னஸ் டிப்ஸையும் எப்போவுமே கொடுக்குறேன். ஆஃப்லைனில் சேல் பண்ணும்போது என்ன லாஸ் வரும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். நீங்கள் இப்போ ஆஃப்லைன் ஷாப்பில் கொண்டு கொடுக்கும்போது அவங்க வந்து ரொம்பவே அவங்க ஷாப்பில் வச்சு சேல் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட அளவு ப்ராஃபிட் தருவாங்க. அதுவே போதும் அப்படின்னா கூட நம்ம அப்படியே சேல் பண்ணிக்கலாம். ஒரு 20 பீசஸ் 30 பீசஸ்னு கொடுத்து மொத்தமாக கூட நம்ம சேல் பண்ணிக்கலாம். அது கரெக்டாக நமக்கு வாங்கக்கூடிய ஆஃப்லைன் ஷாப் ஓனர்ஸ் நமக்கு தேவை. அந்த டீலர்ஸ் நமக்கு கரெக்டாக செட் ஆகினாங்கன்னா நீங்கள் அப்படியே பண்ணுங்கள். இல்லை அப்படி எனக்கு கிடைக்கல அப்படின்னா இதை ஆன்லைன்லேயே எடுத்துகிட்டு போங்க. ஆன்லைனில் நீங்கள் இதை எப்படி சேல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், உங்களோட சோஷியல் மீடியா பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஒரு தனியாக பிஸ்னஸ் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுங்கள். அந்த பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் இந்த மாதிரி ஸ்க்ரன்ச்சஸ் வந்து நிறைய கலர்ஸில் டிஃப்ரெண்ட்டான கிளாத்ஸில் மேக் பண்ணி அதோட போஸ்ட்டை போடுங்க. ரெகுலரான அப்டேட் கொடுங்க. கரெக்டான டேக் யூஸ் பண்ணுங்கள். கரெக்டான டைமில் கன்சிஸ்டன்சியாக வீடியோஸை மெயின்டைன் பண்ணுங்கள். அந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஒன்ஸ் ரீச் ஆயிடுச்சுன்னா அதிலே ஆட் இருக்குது, ஆட் ஜென்ரேட் பண்ணுங்கள். ஆட் ஜென்ரேட் பண்ணி அதன் மூலமாக நமக்கு நிறைய கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. ஒன்ஸ் பேஜ் உங்களுக்கு ரீச் ஆயிடுச்சுன்னா, ஆர்டர்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய ஃபீட்பேக்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் மேக் பண்ணி ஒரு ரிட்டன் கிஃப்ட்டு அந்த மாதிரிப்பட்ட ஆர்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிற எல்லாத்தையுமே அதில் போஸ்ட் பண்ணிகிட்ருங்க. கண்டிப்பாக அது ரீச் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இதுலேருந்தே உங்களுக்கு ரெகுலரான ஆர்டர்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டையுமே சேர்த்து வச்சு நம்ம எப்படி மேக் பண்ணணும் அந்த மாதிரி மேக் பண்ணுங்கள். இந்த ஆண்டனாவை நான் ரெண்டையும் சேர்த்து இந்த மாதிரி டர்ன் பண்ணி எடுத்துகிட்டு இதிலே வந்து நம்ம ஸ்டோன் செயின் அல்லது பீட்ஸ் செயின் ஓட்டிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்படியே கூட ஓகே தான். இப்போவுமே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. கரெக்டான மெஷர்மெண்ட் எடுத்து இதையும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆஃப்லைனில் சேல் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஓன் ஷாப்பாக இருந்தால் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. இப்போவே நீங்கள் ஒரு பியூட்டிஷியன் ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க, இல்லைனாக்கி இந்த மாதிரி டெய்லரிங் மெட்டீரியல், டெய்லரிங் ஷாப்பு இந்த மாதிரிலாம் வச்சுருக்க இடத்துல நம்மளோட ஓன் ஷாப்பில் நம்ம சேல் பண்ணும்போது கண்டிப்பாக அது வந்து நமக்கு ப்ராஃபிட் தான் தரும். ஆனால் மற்றவங்களை நீங்கள் டிபெண்ட் பண்ணி பண்ணும்போது அது வந்து அந்தளவுக்கு நமக்கு ப்ராஃபிட் கிடைக்காது. அவங்களும் ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் வச்சுருப்பாங்க. ஸோ ஆன்லைனில் இன்னுமே நீங்கள் சேல் பண்ணோன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதை கூட ட்ரை பண்ணுங்கள். இந்த பட்டர்ஃப்ளை எப்படி இருக்குது இதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹேண்ட்மேட் கிராஃப்டோட சிம்பிள் லாஜிக் சொல்கிறேன். நீங்கள் இதை அமேசானில் போய் 1 பீஸ் வாங்கினீங்கன்னா 180 rupees ஆகுது. நீங்கள் 10 பீசஸ் நீங்கள் வந்து மேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு
200 ருபீஸ் உங்களுக்கு வந்து செலவாகுது. ஆனால் இதே நீங்கள் 10 பீசஸ் நீங்கள் யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு ஒரு 1800 ரூபாய், அதில் வந்து ஒரு 1500 ரூபாய் உங்களுக்கு லாபம் தான். ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம யூஸ் பண்ணும்போதே நிறையா ட்ரெஸ்ஸஸ்க்கு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸஸ்க்கும் கரெக்டான கலர்ஸில் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளை பார்க்குறவங்க கூட நம்மகிட்ட கஸ்டமைஸ் பண்ணி தர்றதுக்கு கேட்பாங்க. ஸோ எல்லாமே நம்ம பிஸ்னஸ் அப்படிங்கிறது வெளியே போய் மற்றவங்கள டிபெண்ட் பண்ணியிருக்கிறதும் ஃபஸ்ட்டு நம்ம சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் அதை நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போனால் கூட அது வந்து நமக்கு க்ரோத் தான் தரும். இந்த மாதிரி நிறைய விஷயத்தை அடுத்தடுத்த கிளாஸில் கற்றுப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.